ஃபிக்ஸ்டு இன்கம்ங்கிறது பாண்ட்ஸாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இது மாதிரி எதுவாக அனுவிட்டியாக இருக்கலாம், இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ அது இப்போ அந்த 15,000 20,000க்கு தேவையான அளவு அவங்க ஒரு 20 லட்சம் 25 லட்சமா 30 லட்சம் கிட்டத்தட்ட அவங்க போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 30 லட்சம் போட்டால் தான் மாதம் ஒரு 20,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 15% ஒரு நிறுவனம் கடன் வாங்குச்சுன்னா அவங்க அதுலேருந்து என்ன லாபம் சம்பாதிக்க முடியும்? பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் எந்த நல்ல நிறுவனங்களும் பணத்தை உறுதியாக திருப்பி தரக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே 12%, 15%, 20% இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட்டை குறைச்சாங்க, இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிட்டாங்க. இப்போ பல முன்னணி வங்கிகள் 6.5%, 7% அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ட் நேரடி பாண்டுகள் மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி அந்த அளவுக்கு உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா இதில் பிரைவேட் செக்டார் பேங்க் இருக்குது, பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்குது. பப்ளிக் செக்டார்லையும் பாதி வெளியில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் தனி. ரொம்ப அதீதமான செக்யூரிட்டி கேரண்டியை விரும்புகிறவங்க போஸ்ட் ஆஃபீஸு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI பாண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் எகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது மாதிரி திட்டங்களில் போய்க்கிறது நல்லது. அந்த பெரிய பேங்குகள் எல்லாம் அவங்க லோன் கொடுக்கையிலையும் ரொம்ப செலக்டிவான கஸ்டமருக்கு தான் கொடுக்குறாங்க. யாரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க லோன் கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதவங்களுக்கு அந்த அளவு பெரிய கடன் கொடுக்கறது இல்லை. AAA ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா ஹையஸ்ட் சேஃப்டி. அதுக்காக அந்த நிறுவனம் கவுராதுன்னு இல்லை. அது போன்ற நிறுவனங்கள் கவுந்து போறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 லோ. ஒரு 100 நிறுவனம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு நிறுவனம் வேணா காணாம போகலாம், 99 நிறுவனம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த AAA ரேட்டிங்கிறது ஹையஸ்ட். நம்ம 1 கோடி ரூபா கொண்டே போட்டாங்கன்னா பாண்டு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு, இது எல்லாத்துலேயும் சேர்த்து போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஹை இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் எல்லாம் சேர்த்து போட்டாங்கன்னா கூட அவங்க ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 9 லட்சம் 8 to 9 லட்சம் வரும். ஸோ 8 to 9 லட்சம் வரையில அந்த 9 லட்சத்துக்கு அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம். கரண்டாக இப்போ டெபாசிட் போட போகிறவங்க ஒரு குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆல்ரெடி விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1% ரிசர்வ் பேங்க் குறைச்சிருக்காங்க. ஃபர்தராகவும் இன்னொரு 0.5%, 1% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த தருணங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபா இருக்குது. அந்த 3 லட்ச ரூபாயை 3 பாகமாக பிரிச்சுக்கிறேன். ஒவ்வொரு லட்சமாக பிரிச்சுக்கிட்டு ஒரு லட்சத்தை ஃபர்ஸ்ட் 1 லட்சத்தை 1 இயர் FD, செகண்ட் 1 லட்சத்தை 2 இயர் FD, தேர்டு 3ஆவதா இருக்க 1 லட்சத்தை 3 இயர் FD. பாண்டு போடுறது 7 வருஷம் 8 வருஷத்துக்கு போடுங்க. ஆனால் நான் எவ்ரி 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவையும் குறைப்பேன் மார்க்கெட்டை பொறுத்து. இப்போ இதே ஃப்ளோட்டிங் ரேட்டு தான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுவும் பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் வந்திருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு தனிப்பட்ட நபர் எத்தனை சதவீதம் வரைக்கும் இந்த FD பாண்ட்ஸ்ல எல்லாம் சேர்த்து வைக்கலாம்? ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லல, தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்கள். ஜென்ரலாக எனக்கு கேரண்டீடாக கிடைச்சிரும், வருமா வராதான்னா யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு சாதாரண முதலீட்டாளர் நான் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெவ்வேறு விதத்தில் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில பேருக்கு எனக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்களில், ஃபிக்ஸ்டு இன்கம் திட்டங்களில் வச்சுக்கிறேன். ஃபிக்ஸ்டு இன்கம்ங்கிறது பாண்ட்ஸாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இது மாதிரி எதுவாக அனுவிட்டியாக இருக்கலாம், இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த மாதம் ஆகக்கூடிய செலவு கட்டாயம் அவங்களுக்கு தேவை. அது இல்லாமல் கிச்சன் ரன் ஆகாது. அப்படிங்கையில் அந்த குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து
வரணும். ஸோ அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு மாதம் ஒரு 15,000 தேவை, 20,000 தேவைன்னா அந்த 20,000 வந்து அவங்க இந்த ஃபிக்ஸ்டு இன்கம்ல போட்டு தான் எடுக்க முடியும். பாண்ட்ஸ்லையோ ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லையோ போட்டு தான் அவங்க எடுக்க முடியும். இப்போ அது வந்து இப்போ அந்த 15,000 20,000க்கு தேவையான அளவு அவங்க வந்து ஒரு 20 லட்சம் 25 லட்சமா 30 லட்சம் கிட்டத்தட்ட அவங்க போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். 30 லட்சம் போட்டால் தான் மாதம் ஒரு 20,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 30 லட்சத்தை வந்து அவங்க அதில் ஃபுல்லாக போட்டாகணும். அவங்கள்ட்ட இருக்கதே 30 லட்சம் தானே, 30 லட்சத்தையும் அதில் தான் போடணும். இப்போ அதை விட கூட இருந்துச்சுன்னா ஓகே, இதில் 30 லட்சம் போட்டு இன்னொரு 20 லட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், வேறு எதுலையாவது போடுறோம்னு யோசிக்கலாம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகம். ஸோ இளைஞர்கள் அதிகம், அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கையில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அன்றாட செலவுகளுக்கு சம்பாத்தியம் வந்துடுது, சம்பளம் வந்துடுது, அல்லது பிஸ்னஸ் இன்கம் வந்துடுது, விச்சவர். ஸோ இப்போ அவங்க சேவ் பண்ணுறதெல்லாம் ஃபியூச்சருக்கு தான். அவங்க போய் இந்த நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்கள்லாம் அவங்க முதலீடு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் செஞ்சாங்கன்னா அதில் வரக்கூடிய வட்டிக்கு வந்து அவங்க வருஷம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதற்கு பதிலாக அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ வேறு முதலீடுகள்லையோ ஈக்விட்டி சார்ந்த திட்டங்கள்லையோ போட்டாங்கன்னா அவங்க எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் வரி கட்டணும். இப்போ அவங்க வரி கட்ட வேண்டாம். அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்த ஒரு வருஷம் ஸ்கூல் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும், இன்சூரன்ஸ் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸ்டு இன்கமோ அல்லது ஃபிக்ஸ்டு இன்கம்லேயே வந்து ஒரு போர்ஷன் வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள்லையோ அவங்க போட்டு வச்சுட்டு வேணுங்கையிலாம் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அடுத்த 3 வருடத்திற்கு தேவையான பணம் அல்லது எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கக்கூடிய பணம் அதையெல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸட் இன்கமில் வந்து நம்ம எஃப்டியில் அல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் அதுங்கெல்லாம் அவங்க பார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இது ஒவ்வொருத்தருடைய கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு எத்தனை சதவீதம் தேவை அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். சார், இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ரிட்டர்ன்ஸை விட ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதாவது இந்த நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்களில் போகையில், ஃபிக்ஸ்டு இன்கம் திட்டங்களில் போகையில் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு, சேஃப்டி, செக்யூரிட்டி போட்டது எனக்கு கட்டாயம் கிடைச்சிருமான்னு. செகண்டரியாக தான் அவங்க வந்து எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், ஹை இன்ட்ரெஸ்ட் வருமாங்கிறத பார்க்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் 11% தராங்களா, 12% தர்றாங்களா, நான் இதில் போடுறேன், அல்ல 15,000 தரேன்னு சொல்கிறாங்களா, நான் அதில் போடுறேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15%க்கு ஒரு நிறுவனம் கடன் வாங்குச்சுன்னா அவங்க அதுலேருந்து என்ன லாபம் சம்பாதிக்க முடியும்? பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால் எந்த நல்ல நிறுவனங்களும் பணத்தை உறுதியாக திருப்பி தரக்கூடிய நிறுவனங்கள் எதுவுமே வந்து 12%, 15%, 20% இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னாவே ஏமாத்து வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இன்டைரக்டாக ஒரு அளவு இன்ட்ரெஸ்ட் ஓகே, பேங்க்ல 7% தர்றாங்க, கவர்மெண்ட்ல 8% தர்றாங்க, இங்கே வந்து எனக்கு 9% கிடைக்குதுன்னா ஓகே. அதே சமயத்தில் எனக்கு 12, 15 கிடைக்குது அப்படின்னா ஏமாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வர்றோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்ஸ் எல்லாம் இப்போ சமீபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிட்டாங்க. அவங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு, ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட்டை குறைச்சாங்க, இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிட்டாங்க. இப்போ பல முன்னணி வங்கிகள் வந்து 6%, 7% அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. சில வங்கிகள் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு சொல்லுவோம், அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கொடுக்குறாங்க, ஒரு 8, 8.5 அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 8.25, 9 அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு ரேஞ்சு. ஜென்ரலாக கவர்மெண்ட் வந்து நம்ம இண்டிவிஜுவல்ஸுக்குன்னு பாண்டுகள் வெளியிடுறாங்க, ஆர்பிஐ பாண்டுன்னு கொலோக்கியலாக சொல்லுவோம். அதெல்லாம் எவ்வளோ வேணாலும் முதலீடு செய்யலாம். அதெல்லாம் 8.05% கிடைக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதில் வட்டி கிடைக்கும், பக்கா கேரண்டி. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட்ட பணம் இல்லைனாலும் அவங்க அச்சடித்து கொடுத்துட முடியும், மக்களுக்கு நோட்டு அச்சடித்து கொடுத்துட முடியும். ஸோ அந்த கேரண்டி தான் மெயின் கேரண்டி. கவர்மெண்ட்டுக்கு நம்ம லோன் கொடுக்கையில் அல்லது கவர்மெண்ட் பாண்டை வாங்குறோம்னு வச்சுங்க, அல்லது நம்ம லோன் கொடுக்குறோம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது பண்ணலாம், அந்த உறுதியான அந்த கேரண்டி நமக்கு இருக்குது. கவர்மெண்ட் எப்படி திருப்பி தந்துடும்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் யாருடையது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடையது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எவ்ரி குவார்ட்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ 8.2% எவ்ரி குவார்ட்டர் கொடுக்கையில் அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடையது. அதனால தாராளமாக கண்ணை மூடிட்டு பணம் வந்துடும். அங்கேயுமே போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இந்த தாராளமாக நம்பி மக்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் வந்து நம்ம வரையில தான் பேங்க்குக்கெல்லாம் வர்றோம். இப்போ பேங்க்கெல்லாம் வரையில இந்த ஆர்பிஐ பாண்டு மாதிரி கில்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ட் நேரடி பாண்டுகள் மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி அந்த அளவுக்கு உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா இதில் பிரைவேட் செக்டார் பேங்க் இருக்குது, பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்குது. பப்ளிக் செக்டார்லையும் பாதி வெளியில் வச்சுருக்காங்க, அவங்களுக்குலாம் ரூல்ஸ் தனி. ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் படி என்ன, பேங்க் திவாலானா போட்ட டெபாசிட்ருக்கு 5 லட்ச ரூபா உறுதியாக கிடைச்சிடும். அவர் எவ்வளோ போட்டிருந்தாலும் ஒரு நபருக்கு 5 லட்ச ரூபா உறுதியாக கிடைச்சிடும். அப்படிங்கையில் வந்து ரொம்ப அதீதமான செக்யூரிட்டி கேரண்டியை விரும்புகிறவங்க
போஸ்ட் ஆஃபீஸு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு, அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI பாண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுவும் எகைன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அது மாதிரி திட்டங்களில் போய்க்கிறது நல்லது. இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் என்னையால் அப்படின்னாங்கன்னா அப்புறம் பேங்க்கு வரலாம். லிக்விடிட்டி, எனக்கு அவசர தேவைக்கு நான் உடனே போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், வீட்டுக்கு பக்கத்தில் பிரான்ச் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேங்கை தான் கன்சிடர் பண்ணணும். பேங்க்கும் அதுக்காக இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் எந்த பேங்கையும் திவாலாக விடுறது இல்லை. திவாலா அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட ரீட்டைல் டெபாசிட்டர்ஸுக்கு பணம் உறுதியாக கிடைக்கிற மாதிரி வழி பண்ணிடுறாங்க. இன்னொரு பேங்கோட இணைச்சு அது மாதிரிலாம் வழி பண்ணிடுறாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு விஷயம், அதாவது பெரிய பேங்க்ஸ் எஃப்டிக்கு ஒரு 6.5லேருந்து 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் ஒரு 8 to 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய பெரிய பேங்க் தான் மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் எப்படி 8 to 9% கொடுக்குறாங்க? ஏன்னா பெரிய பேங்க்ஸே 6.5 போது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு எப்படி பாசிபிளாக இருக்குது? எப்படி சாத்தியப்படுது? இல்லை, என்னென்னா இப்போ நான் நாட்டிலே பெரிய ஆள்னு வச்சுங்க. நான் நாட்டில் பெரிய ஆள்னா எல்லாரும் என்னை நம்பி கொண்டாந்து கடன் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ICICI பேங்க், அல்லது பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இவங்கெல்லாம் 100 வருஷமா இருக்காங்க, 150 வருஷமா இருக்காங்க. ஸோ அது அரசாங்கமும் பின்புலத்தில் இருக்கு அப்படிங்கிற கூடிய ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, பெரிய பேங்குகள்லாம் அவங்க எல்லாருக்கும் ஒய்டா தெரியுது, எல்லா இடத்துலையும் தெரியுது. அந்த பெரிய பேங்குகள் எல்லாம் அவங்க லோன் கொடுக்கையிலையும் ரொம்ப செலக்டிவான கஸ்டமருக்கு தான் கொடுக்குறாங்க. யாரும் இன்கம் டேக்ஸ் பே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் லோன் கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதவங்களுக்கு அந்த அளவு பெரிய கடன் கொடுக்கறது இல்லை. சின்ன கடன் கொடுப்பாங்க. ஒரு கிரெடிட் கார்டு 2 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஒரு பர்சனல் லோன் 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க. பட் 1 கோடி ரூபாய் எனக்கு கடன் வேணும், 50 லட்சம் கடன் வேணும்னா கம்பல்சரியா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வேணும். ஸோ அப்படிங்கையில் அந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ற ஆள் குறைவான வட்டிக்கு தான் லோன் வாங்குவார். இவங்க 6-7% FD எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு லோன், ஹவுசிங் லோன் 8% கொடுப்பாங்க. வேற இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 9க்கு கொடுக்க 8 to 9 கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு கடன் கொடுத்தாங்கன்னா 12%, மினிமம் 12%, 13%, 15%, 12 to 15% வச்சுங்களேன். அந்த ரேஞ்சில் தான் அவங்க வீட்டு கடன் கொடுப்பாங்க. ரெண்டாவது, அவங்க சின்ன வங்கி அப்படிங்கிறத கண்டு அவங்க என்ன செய்யணும், சின்ன லெவலில் இப்போ 1-2 ஸ்டேட்டில் தான் மெயினாக இருப்பாங்க அவங்க. ஸோ அப்படிங்கையில் அவங்க அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்தா தான் அவங்ககிட்ட மக்கள் வருவாங்க முதலீடு செய்ய. அவங்க அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறது எங்கன்னா அவங்க கடன் கொடுக்குறது அவங்களுடைய ரேட்டு ஜாஸ்தி. அதுதான் அதனுடைய இது. ஹேவிங் செட் தட், ஒரு லார்ஜ் பேங்கை கம்பேர் பண்ணையில் ஸ்மால் பேங்க் ரிஸ்க் அதிகம் டெபாசிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து, ஓகே இந்த பேங்க் ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, நல்லா இருக்கா, ஓகே ஈக்விட்டாஸ் பேங்க்னு இருக்குது, இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு ஸ்மால் ஃபைனான்ஸ், உஜ்ஜீவான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு இருக்குது, அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அதில் போடணும். ஒரு பெரிய வங்கியில் போய் நான் ஸ்டேட் பேங்க்ல டெபாசிட் போடுறவங்க கண்ணை மூடிட்டு போய் போடலாம். கவர்மெண்ட் ஓன் பண்ணது 50-60%, கவர்மெண்ட் ஓன் பண்ணது 60-70%, வாட்டவர் கவர்மெண்ட் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரு. ஸோ எதுவும் ஆச்சுன்னா எனக்கு தந்துருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நான் கண்ணை மூடிட்டு போடணும்னா அங்கே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இது இல்லை. ஓகே, எல்லாத்துக்கும் கிரவுண்ட் ஒர்க் வேணும். ஓகே சார், இப்போ நம்ம பாண்ட்ஸ் பற்றியும் பேசியிருந்தோம். நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எந்த அளவு சேஃப் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ கார்பரேட் பாண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க சார். அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை பற்றி. கார்பரேட் பாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் நிறுவனம், பொதுத்துறை நிறுவனங்களும் வெளியிடுறாங்க, பாண்டுகள் வெளியிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க வெவ்வேறு பர்பஸுக்காக வெளியிடுவாங்க. இப்போ என்னன்னா, இப்போ பாண்டில் முதலீடு செய்ய போகையில் ஒரு முதலீட்டாளர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா கிரெடிட் ரேட்டிங். அது ஒவ்வொரு நிறுவனமுமே அந்த ரேட்டிங் வாங்குறாங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு இருக்காங்க. அவங்க ஏஜென்சிஸ்ட்ட அவங்க போய் சைன் அப் பண்ணி இவங்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் AAA அப்படின்னு கொடுப்பாங்க. AAAன்னு ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா ஹையஸ்ட் சேஃப்டி. அதுக்காக அந்த நிறுவனம் கவுராதுன்னு இல்லை, அது போன்ற நிறுவனங்கள் கவுந்து போறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 லோ. ஒரு 100 நிறுவனம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு நிறுவனம் வேணா காணாம போகலாம், 99 நிறுவனம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த AAA ரேட்டிங்கிறது ஹையஸ்ட். அதுக்கப்புறம் AA இருக்கு, சிங்கிள் A இருக்கு, BBB, BB, சிங்கிள் B, அது மாதிரிலாம் அதுக்குள்ள மைனஸ் பிளஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப அதிகமான பாதுகாப்பு தேடுறவங்க ஒரு AA வரைக்கும் போகலாம், AAA போகலாம். அடுத்தாப்புல AA கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், அது வரைக்கும் அவங்க போகலாம். போய் சாதாரண மக்கள் முதலீடு செய்ய இல்லை. ஸோ பேர் மினிமம் இதை பார்த்துக்கணும். இது கொஞ்சம் ரிஸ்கை கொஞ்சம் குறைக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதுக்கு ரேட்டிங் குறைய BBB, BB அந்த ரேட்டிங் உள்ள நிறுவனங்கள்லாம் 10-11%, 12%லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அங்கே போய் போட்டுட்டு இப்போ இதில் என்ன மக்கள் புரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்ம ஃபிக்ஸ்டு இன்கம்ல பாண்ட்ஸ்ல எல்லாம் 0 அல்லது 1
கிடைச்சா உங்களுக்கு அசலும் வட்டியும் சேர்த்து கிடைக்கும், போச்சுன்னா சுத்தமா போயிடும் கம்ப்ளீட்டா. அந்த நிறுவனம் நம்ம சமீபத்திலே பார்த்தோம், இன்னும் சில நிறுவனங்கள் பேங்குகளே வந்து லட்சுமி விலாஸ் பேங்க்னு இருந்துச்சு, எஸ் பேங்க், இது மாதிரிலாம் இந்த பல பேங்க் கூட சமீபமா தான் கொஞ்ச காலம் முன்னால இப்ப நல்லா இருக்குது. எஸ் பேங்க் இப்ப பிரச்சனை இல்லை. பட் அதுல டெபாசிட் போட்டவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து சரி பண்ணி எல்லாம் பண்ணிடுச்சு. பட் அதுலயே வந்து பாண்ட்ஸ் இருந்துச்சு, டயர் 1 பாண்டு, டயர் 2 பாண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த அவங்க வந்து ஷேர் கேபிட்டலுக்கு பதிலாக பாண்டு வாங்குவாங்க ஒரு சில பாண்டுகள். ஸோ இப்போ அந்த பாண்டுகள் முதலீடு செஞ்சவங்கலாம் ஒன்றுமே கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கு. ரிசர்வ் பேங்க்கும் நாங்கள் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கிக்கிறீங்க, ஹை ரிஸ்கில் போட்டீங்க, அப்போ நிறுவனம் கவலையில் உங்களுக்கும் முதலீடு திரும்ப வராதுன்னு. ஸோ அது மாதிரி டயர் 1 பாண்டா, டயர் 2 பாண்டா, செக்யூர்டு பாண்டா, அன்செக்யூர்டு பாண்டா, இதையெல்லாம் பார்த்து போடணும். இதெல்லாம் ஒரு சாதாரண மக்கள் வந்து அவங்களா போய் பார்த்து போடுறது சிரமம். ப்ராபப்ளி ஒரு எக்ஸ்பர்ட்டையோ, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்டையோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையோ அவங்க கலந்து ஆலோசிச்சு போட்டாங்கன்னா பெட்டர். ஆனா ஒண்ணு நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றாங்கன்னு போய் மாட்டிக்காது. ஓகே, ஹை இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஹை ரிஸ்க்கும் இருக்கும். சோ இது இருந்தா அதுவும் இருக்கும். ஓகே சரி, இப்போ நம்ம பாண்ட்ஸ் பத்தி பேசும்போது அதுக்கான டாக்ஸேஷனும் இருக்கு இல்லையா? இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயும் டாக்ஸேஷன் இருக்கு, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லயும் டாக்ஸேஷன் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இந்த டாக்ஸ்ல இருந்தெல்லாம் எப்படி நம்ம கொஞ்சம் அப்படியே தப்பிக்கலாம்? இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 25-26 ஃபினான்ஷியல் இயர் 25-26ல வந்து ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கும் சரி, டெபாசிட் போடுறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய விடுதலை அப்படின்னு சொல்லலாம். சாதாரண மக்களுக்கு ஸ்டில் பணம் வச்சிருக்கவங்க கட்டத்தாங்கன்னா அவங்க கட்டுறதுல தப்பும் இல்லை, டாக்ஸ் அப்பதான் நாடு வளரும். ஸோ இப்போ சாதாரண மக்கள் எல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 30 லட்சம் வச்சுருப்பாங்க, 50 லட்சம் வச்சுருப்பாங்க. யாரும் இப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு அல்லது ப்ரைவேட் செக்டர்லேருந்து ரிட்டையர் ஆகிறாங்கன்னா இப்போலாம் ஒரு அசால்ட்டாக ஒரு 1 கோடி ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு நல்ல பதவியிலேருந்து வந்தாங்கன்னா ஒரு 1 கோடி ரூபா வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த 1 கோடி ரூபாயை அவங்க அப்படியே கொண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் கூட அவங்களுக்கு டேக்ஸ் வராது. அந்த ஏன்னா 12 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து டேக்ஸ் இல்லைன்னு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ இப்போ நம்ம 1 கோடி ரூபா கொண்டே போட்டாங்கன்னா பாண்டு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு, இது எல்லாத்துலேயும் சேர்த்து போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஹை இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் எல்லாம் சேர்த்து போட்டாங்க கூட அவங்களுக்கு வந்து ஆவரேஜா வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 9 லட்சம், 8 to 9 லட்சம் வரும். ஸோ 8 to 9 லட்சம் வரையில அந்த 9 லட்சத்துக்கு அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். டிடிஎஸ் எல்லாம் இருக்கும், பேங்க் பிடிச்சிக்குவாங்க, 10% பிடிப்பாங்க, அப்புறம் அவங்க போய் அதை கிளைம் பேக் பண்ணி வாங்கிட்டுலாம். ஸோ மொத்தத்தில் அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப். முதல்ல வந்து ரொம்ப கிரன்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஐயோ நான் போட்டால் 10% பிடிச்சிடறாங்க, திருப்பி வாங்க முடியல, எங்களுக்கு இப்போ நாங்கள் 2 லட்சம் தான் வரைக்கும் தான் டேக்ஸ் இல்லாமல் இருக்குது, அப்படி இப்படின்னு. இப்போ ரூல்ஸ் எல்லாம் சேம், பட் ஆனால் பிடிச்சாலும் திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ அதனால இனிமேல் வந்து நான் கன்சர்வேட்டிவாக இருக்கிறேன், எனக்கு ரிஸ்க் எடுத்து நான் முதலீடு செய்ய விரும்பலை, நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வச்சுக்கிறேன், பாண்டுலேயே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த 12 லட்சம் ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கிறது வந்து அவங்க இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம், கம்ப்ளீட்டாக பே பண்ணாமல் தப்பிச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையா கொண்டு போய் 10 இடத்துல போடுவாங்க, 2 பேர் நேமில் 3 பேர் நேமில் போடுவாங்க. நீ அந்த பிரச்சனைலாம் இல்லை, அப்பா பேர் அம்மா பேர் எல்லாரையும் கூட்டியாந்து சேர்க்க வேண்டாம், அவங்க நேம்லேயே போட்டுக்கலாம். ஸோ டேக்ஸும் கிளைம் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த வகையில் வந்து இப்போ வசதி. இந்த வருஷங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் கூட மாற சான்ஸ் இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு அது இல்லைன்னா டேக்ஸ் குறைச்சின்னு சொல்லி அங்கே வச்சிருக்காங்க. இப்போ அவங்க டேக்ஸ் வரம்பிற்குள் வராமல் இருந்தாங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் மாற்றிக்கலாமே, பாண்டில் கொஞ்சம் மாற்றிக்குவோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் மாற்றிக்குவோம் அப்படின்னு மாற்றிக்குவாங்க. கரண்டாக இப்போ டெபாசிட் போட போகிறவங்க ஒரு குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆல்ரெடி விழுந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1% ரிசர்வ் பேங்க் குறைச்சிருக்காங்க. ஃபர்தராகவும் இன்னொரு 0.5% 1% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த தருணங்களில் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா, சீனியர் சிட்டிசன்லாம் கொஞ்சம் பயந்து எப்போ வேணாலும் பணம் தேவைப்படுமேன்னு பயந்து 1 இயர் டெபாசிட்லேயே போட்டு ரினியூ பண்ணுறாங்க. இப்போ 1 இயர் டெபாசிட்லேயே போட்டு அவங்க ரினியூ பண்ணாங்கன்னா நீ இருக்க அடுத்த 2-3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ போய் லாக் பண்ணுறது வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்காவது லாக் பண்ணால் பெட்டர். இப்போ போடுறத வந்து ஓகே நான் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு லாக் பண்ணிக்கிறது பெட்டரு. சாதாரண மக்களுக்கு வந்து ஆர்பிஐ பாண்ட்ஸ் ஏற்கனவே பேசணும், ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு சொல்லுவோம், அல்லது ஆர்பிஐ பாண்டுன்னு கொலோக்கியலாக சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்பிஐ பாண்டு வந்து 8.05% இப்போ தர்றாங்க. அதில் எவ்வளோ கோடி வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை லட்சம் வேணாலும் போட்டுக்கலாம், லிமிட்டே கிடையாது. என்ன காத்திருப்பு காலம் லாங் டேர்முக்கு ஒரு 7-8 வருஷம் லாக் ஆகும், அதுதானே தவிர வேற ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ அதில் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து எவ்ரி 6 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். அப்படி மாறினால் கூட
பேங்க் அளவுக்கெல்லாம் குறையாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து அதை ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சுனா கூட அதை அவங்க ரொம்ப குறைக்கிறது இல்லை. ஜென்ரலா போஸ்ட் ஆஃபீஸ் ரேட்டை விட அங்கே கொஞ்சம் கூட கிடைக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட்ஸ்ல. ஸோ அதனால இப்போ அது மாதிரி பாண்டுகளில் கூட மக்கள் வந்து கொஞ்சம் ஆர்பிஐ பாண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு, இதை வந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ணிக்கலாம்? ஃபியூச்சர்லாம் குறையுங்கிறீங்க, இது எப்பவுமே எனக்கு தலைவலி தானே, சில சமயம் ஏறிக்கிட்டே போகுங்கிறீங்க, சில சமயம் இறங்கிட்டே போகுங்கிறீங்க. இந்த ஃப்ளோட்டிங் ரேட் அதுக்காக இல்ல, ஜெனரலாவே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மார்க்கெட்ல பிக்ஸட் டெபாசிட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், கொஞ்சம் லாங் டேர்ம்ல லாக் பண்ணிக்கணும். எஃப்டி போட்டா கூட ஒரு 3 வருஷம் சில பேர் 888 டேஸ் 1000 டேஸுக்கெல்லாம் அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றாங்க. ஸோ அதுல போட்டு லாக் பண்ணிக்கங்க, ஷார்ட் டேர்மா போடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற காலத்துல வந்து நம்ம கொஞ்சம் லாங் டேர்முக்கு லாக் பண்ணிக்க சொல்றோம். பிக்ஸட் டெபாசிட்லயே ஒரு எக்ஸாம்பிள். இதை வந்து நான் எப்படி சமாளிக்கலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு யுத்தியா எப்படி பயன்படுத்தலாம், என்ன மாதிரி யுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னா எஃப்டி லேடரிங்னு சொல்லுவோம். பிக்ஸட் டெபாசிட் லேடரிங்னா ஏணி படிக்கட்டு மாதிரி. அதை எப்படி பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த 3 லட்சம் ரூபாயை 3 பாகமா பிரிச்சுக்கிறேன். ஒவ்வொரு லட்சமா பிரிச்சுக்கிட்டு ஒரு லட்சத்தை ஃபர்ஸ்ட் 1 லட்சத்தை 1 இயர் எஃப்டி, செகண்ட் 1 லட்சத்தை வந்து 2 இயர் எஃப்டி, தேர்ட் மூணாவதா இருக்க 1 லட்சத்தை 3 இயர் எஃப்டி. என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தாலும் நான் கவலைப்படல. எனி டைம் நான் போய் இதில் இப்படி போட்டுறேன். போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் போட்டது வந்து 1 இயர் கழிச்சு மெச்சூர் ஆகும்ல, அப்போ அதை ரினியூ பண்றது திருப்பி 3 வருஷத்துக்கு பண்ணிடு. செகண்ட் இயர் போட்டது 2 வருஷத்துல மெச்சூர் ஆகும், அதை ரினியூ பண்ணல திருப்பி 3 வருஷத்துல. இதைத்தான் நம்ம சிடி லேடரிங்கிறோம், ஃபிக்ஸட் டெபாசிட் லேடரிங்னு சொல்றோம். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா எவ்ரி 1 இயருக்கு ஒரு டெபாசிட் மெச்சூர் ஆகும் எப்பவுமே. ஸோ எனக்கு ஆத்திர அவசரம்னாலும் நான் எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, நான் ஜென்ரலா ஒரு 3 இயர் எஃப்டிக்கு ஆல்வேஸ் ரேட் ஹையரா இருக்கும். ஸோ அந்த 3 இயர் எஃப்டி நான் இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும்தான் 1 இயர் 2 இயர் போடுறேன், அதுக்கப்புறம் போடுறது எல்லாமே 3 இயர் எஃப்டி தான். அப்படிங்கல அந்த எனக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும் ஆல்வேஸ். ஸோ அந்த ஒரு யுத்தியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த சிடி லேடரிங் மாதிரி பண்ணிக்கலாம் மக்கள். ஆர் எஃப்டி லேடரிங் 3 பாகமா பிரிச்சுக்கிட்டு 1 இயர் 2 இயர் 3 இயர் எஃப்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரினியூ பண்ணையில பூரா 3 இயர்ஸ்க்கு ரினியூ பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுவும் ஒரு நல்ல நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும், மெச்சூர் ஆகிறதும் கரெக்டா இருக்கும். எவ்ரி இயருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிட்டு. நீங்க பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரேட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம வாங்கும்போது ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ 8.05ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சப்போஸ் இப்போ வாங்கும்போது 8.05 இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அதை சேல் பண்ணலாம், இல்ல செகண்டரி மார்க்கெட்ல வந்து நம்ம பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அதோட ரேட்டு குறைஞ்சதுன்னா நமக்கு நஷ்டம் தானே? இல்ல இதுக்கு அடுத்து இப்போ 8.05 ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க கரெக்ட் இல்ல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அரசாங்கம் வந்து சொல்றது என்னன்னா, நான் பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு ரேட்டை போட்டு கொடுத்துட்டு நான் தந்துடுறேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைஞ்சு போய் நான் இதை வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னால் கொடுத்துட்டு இருக்க முடியாது, அந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. ஸோ நான் நீங்க பாண்டு போடுறது 7 வருஷம் 8 வருஷத்துக்கு போடுங்க, ஆனால் நான் எவ்ரி 6 மாசத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டுவையும் குறைப்பேன் மார்க்கெட்டை பொறுத்து. இப்போ இதே ஃப்ளோட்டிங் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ்ல பல ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய ஸ்கீம்ஸுக்கெல்லாம் வந்து அங்கேயுமே வந்து இன்னும் அப்பப்போ மாறுபடும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே, சிறுசேமிப்பு திட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த செல்வ மகள் திட்டம் இது எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட வேரியபிள்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம ஃப்ளோட்டிங் ரேட்னு சொல்றோம். ஆனா இதுல என்ன நம்ம ஒரு இன்டைரக்டா மறைமுகமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க குறைப்பாங்க. குறைச்சாங்கன்னா கூட மார்க்கெட் ரேட்டை விட பேங்க்ல கிடைக்கிற எஃப்டி ரேட்டை விடவெல்லாம் அதிகமா தான் இருக்குது. இப்போ வெளியில பேங்க்ல 6.5 கொடுக்கல, இவங்க 7.7 கொடுப்பாங்க. இது 8.05ல இருந்து ஒரு 0.2 குறைப்பாங்க. லைக் ரொம்ப டிஃபரன்ஸ் வாஸ்டா இருக்காது, ரொம்ப கம்மியாவும் இருக்காது, ரொம்ப ஜாஸ்தியாவும். ஏன்னா அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துக்கு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், சாதாரண மக்களுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. இன்டைரக்டா பொலிட்டிக்கல்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு வந்து அதுதான் ஒரு அடைக்கலமா இருக்கு. நிறைய பேர் கவலைப்படுறாங்க, நான் சீனியர் சிட்டிசன் ஆயிட்டு நான் எதை நம்பி உயிர் வாழ்றது, நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிடுறீங்க, அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன, எங்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த பாதுகாப்புன்னு கேட்கறதுக்காகத்தான் இது மாதிரி திட்டங்களை வச்சிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு, ஆர்பிஐ பாண்ட்ஸு, இதுல எல்லாம் வந்து நீங்க தாராளமா எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கங்க, ஒரு தைரியத்தோட பண்ணிக்கங்க, தன்னம்பிக்கையோட பண்ணிக்கங்க, நாங்க திருப்பி கவர்மெண்ட்டுங்கிறதுனால பணம் வந்துரும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இதுல வந்து இப்ப கார்பரேட்ஸ் எல்லாம் போய் இதுல முதலீடு பண்ண முடியாது. அந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ல எல்லாம்
ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ வேற யாருமோ போய் நினைச்சா முடியாது. ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏழை பணக்காரது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான், நிறுவனங்களுக்கு கிடையாது. ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி தான். ஸோ அதனால மினிமம் ஒரு சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அது பண்ணிட்டு இருக்காங்க. சார், நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுக்கு வந்து லிமிட் ஒரு 2 years வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ எந்த அளவுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம்? ஒரு 2 years முன்னால் அதை பண்ணாங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 15 லட்சம் தான் லிமிட் இருந்துச்சு. இப்போ அந்த லிமிட்டையும் 30 லட்சம் ஆக்கிட்டாங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ல 30 lakhs வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா 30 + 30 60 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் 8.2% கொடுக்குறாங்க குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ரிட்டையரிங் வந்து கட்டாயமாக அதை ஃபர்ஸ்ட் கொண்டே அடைச்சி போட்டுடுறாங்க. நான் 30 லட்சம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகுந்த பாதுகாப்பானதும் கூட. நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் போய் போடணுங்கிறது இல்லை, வங்கிகள் மூலமாகவும் அதே சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை போடலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், அது மாதிரி சில வங்கிகள்லாம் அதை கொடுக்குறாங்க, வழங்குறாங்க. ஈவன் இப்போ பிரைவேட் பேங்க்ஸ் கூட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐசிஐசிஐ பேங்க் மாதிரிலாம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ அது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இவங்க எல்லாருமே ஆப்ரேட்டர்ஸ் தான். அதனால அதை வந்து தாராளமா அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா மக்கள் வச்சுக்கலாம். அவங்களுடைய இந்த நீங்க ஃபிக்ஸ்டு இன்கம்னு டாபிக் வச்சிருக்கீங்களே, அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் போர்ஷன்ல சீனியர் சிட்டிசனா இருந்தா டெஃபினட்டா அது வந்து ஒரு வரப்பிரசாதம், ஒரு நல்ல பாதுகாப்பானது. கவலைப்படாம போட்டு நிம்மதியா அவங்க தூங்கலாம். அதுக்கு மேல இந்த ஃபிக்ஸ்டு இன்கமுக்கு மேல எனக்கு அதை ஃபிக்ஸ்டு இன்கம் எது வரைக்கும் போடணும்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். எனக்கு மாதம் கட்டாயம் தேவைப்படக்கூடிய பணம், அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் வச்சுக்கணும். ஒரு 30 லட்சம் போட்டாங்கன்னா மாசம் 20,000 ரூபா வரும். 90 லட்சம் போட்டாங்கன்னா மாசம் 60,000 ரூபா வரும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃபிக்ஸ்டு இன்கம் வச்சுக்கிட்டோம். அதுக்கு மேலே உள்ள பணத்தை வந்து இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் பார்க்கையில் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னா பணவீக்கம். இப்போ வந்து இப்போ பணவீக்கம் ரைட் நவ ஃபார்ச்சுனேட்லி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் இப்போ 3.5% அது மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையுது. ஸோ இந்த பணவீக்கம் வந்து இப்போ அதிகமாக இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு ஈடுகட்ட முடியாது. இந்த வருஷம் பால் 20 ரூபா, அடுத்த வருஷம் 21 ரூபான்னா 5% ஏறுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ அப்படிங்களா 5% 10%க்கு நம்ம ஏறையில் நம்மளுடைய வருமானமும் அந்த அளவுக்கு ஏற வேண்டும். இப்போ ரிட்டையர்ட் பர்சனுக்கு வேற வருமானம் இல்லை, இதைத்தான் நம்பி வாழ்றாங்க. ஸோ அப்படிங்கையில் வந்து இந்த நிரந்தர வருமானத்துக்கு தேவையான தொகை போக மீதி உள்ள தொகையை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்னு சொல்றோம், அது பங்குச்சந்தையில முதலீடு செய்யக்கூடிய ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செஞ்சாங்கன்னா அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12% அதில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சிருக்கையில வரும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். ஸோ அப்படிங்கையில வந்து அது வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேஷனை ஃபைட் பண்றதுக்கு உதவும். ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து மெயின் அப்படின்னா கூட இதுக்கு மேல என்ன நம்ம சாதாரணமா சோறு நமக்கு அத்தியாவசியம் ஆகிறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே போறோம் இல்லையா, அதுல கீ ஊத்திக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். அது மாதிரி டாப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் அதெல்லாம் அவங்க வச்சுக்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உதவும்.